أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إنك أصدق الحديث كتاب الله وهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக அனைத்து உலகத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம், பாதுகாவல் தேடுகிறோம். நம்முடைய மன இச்சைகளின் கெடுதியை விட்டும் அல்லாஹ்விடமே நாம் பாதுகாவல் தேடுகிறோம். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. யார் அல்லாஹ் வழிகெடுத்தானோ அவன் நேர்வழி காட்டுபவர் அவருக்கு யாரும் இல்லை. மனிதர்களே, ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்தவங்களை இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அதே ஆன்மாவிலிருந்து அதில் துணைவியை படைத்தான். அவ்விருந்து உலகத்தில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்தான். அத்தகைய அல்லாவை கொண்டே மனிதர்கள் ஒருவருக்கு உதவி தேடிக் கொள்கிறீர்கள். அத்தகைய அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். மேலும் இரத்த கலப்பு உறவினரும் நீங்கள் நீதமாக அன்பாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்வதை அல்லாஹ் கண்காணித்தமாக இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சு கொள்ளுங்கள். முற்றிலும் கட்டுப்பட்ட முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிமா என்று இறந்து விடாதீர்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள். அவன் உங்களுடைய காரியங்களை சீர்படுத்துவான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்தாரோ அவரே வெற்றியாளர்கள். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு விஷயம், இந்த உலகத்தில் எவ்வளோ மதங்கிறது மனிதரால் பரப்பப்பட்ட ஒரு தோற்றுவிக்கப்பட்ட மதம், இது மார்க்கம். எவ்வளோ வேதங்கள் இருக்கலாம் இந்த உலகத்தில், எவ்வளோ வேதங்கள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபி ஸல்லல்லாஹு சொன்னதா அந்த ஹதீஸ், வேதத்திலே சிறந்தது என்னது? அல்லாஹ்வுடைய வேதமாகும். வார்த்தையிலே உண்மையானது என்னது? வார்த்தைகளே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையோ. மார்க்கத்தின் பேரெல்லாம் புதுசு புதுசாக தோன்றக்கூடிய ஒவ்வொன்றும் வழிகேடாகவும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மார்க்கம் பார்த்தீங்கன்னா 1445 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டான். ஹஜ் திருவிழா சொன்னான், இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன், உங்களை நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவோம். குர்ஆன் இறுதியாக வந்து இந்த வசனத்தில் இந்த மார்க்கம் முழுமை அடைஞ்சிட்டு, இதில் எந்த ஒரு புதுமை புகுத்தினாலும் அது வழிகேடு கொண்டு போய் சேர்க்கும். அது ஒவ்வொரு வழிகேடு என்னது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு உண்டான ஒரு தலைப்பு என்னன்னா வாக்குறுதி. ஒரு விஷயம், நான் அதுக்கு முன்னாடி தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த ஜும்மா குத்துபா பற்றி, இந்த ஜும்மா நாளை பற்றி நபி ஸல்லல்லாஹு சொன்ன எவ்வளோ விஷயங்களும் குர்ஆன்ல அல்லாஹ் எவ்வளோ விஷயத்தை பதிவு செய்கிறான். இந்த நாள் எப்பேற்பட்ட சிறப்பான நாள், எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஜும்மா குத்துபால வெள்ளிக்கிழமையில நமக்கு என்னது, மற்ற நேரம் லுகர் எத்தனை வகுத்து 4, இன்னைக்கு எத்தனை? எதுக்காண்டி? இந்த ஜும்மா குத்துபாண்டி. அதனால தான் யார் இந்த ஜும்மா குத்துபாண்டி பள்ளிவாசல் வருவாங்களோ இந்த குத்துபா கேட்குறதுக்காண்டி முதல்ல வருவங்களுக்கு என்ன நன்மை? ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. ரெண்டாவது வருவங்களுக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை. ஒவ்வொரு நன்மையும் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா,
இதை இந்த நல்ல உபதேசத்தை கேட்கணும், இதை கேட்டு சிந்திக்கணும், இதை பின்பற்றி வாழ்க்கை நம்ம நடந்து பிறருக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்காண்டி தான் அல்லாஹ் 4 நேர தொழில் என்ன பண்ண 4 வக்த தொழில் என்ன பண்ணா 2 குறைச்சி என்ன பண்ணா மீது இந்த ஜும்மா குத்துபுக்காக வேண்டி அல்லாஹ் இது பண்ணியிருக்கிறான். அப்போ எவ்வளவுக்குள்ள ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், எவ்வளவுக்குள்ள ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம், இதை சிந்திக்கணும் நம்ம. அப்ப ஏதோ இங்க வந்தோம், நம்ம கேட்டோம், உட்கார்ந்தோம், கடந்து போவதுக்காண்டி என்னல்ல இது சொல்லப்படலை, இது கடந்து போவதுக்காண்டி சொல்லப்படலை. அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணும், இது எப்போ நம்ம ஒரு விஷயத்தை, ஏன்னா இங்கே ஜும்மா குத்துபால்ல இது கேட்கறதுக்காண்டி நீங்கள் பள்ளிக்குள்ளே வந்துட்டும் போது யார் இமாம் பயன் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, சின்னதாக ஒரு தூசி கூட எடுத்து போடக்கூடாது, சின்னதாக ஒரு கம்பு இருக்குது அது கூட என்ன பண்ணக்கூடாது எடுத்து போடக்கூடாது, யாராவது பேசினா கூட என்ன கூடாது, நீங்கள் சத்தம் போட கூட சொல்லக்கூடாது, ஏன்னா கவனம் சிதறும். அப்போ அவளுக்குள்ள கேட்கக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய விஷயங்களை கவனத்துக்காண்டி நபி ஸல்லல்லாஹு சொன்ன விஷயம் இது. இங்கே சொல்லப்பட்ட விஷயம் எல்லாமே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை பார்த்தா நமக்கு தெரியும், எல்லாமே மறுமை சம்பந்தமான விஷயங்கள். ஜும்மா குத்துபால சொல்லக்கூடிய இவனே நம்ம ஓதுனோமே, நிறைய பேருக்கு தெரியாது அரபியில் ஓதிட்டு போனதால. எதை நபிசெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் ஜும்மா குத்துபால் எதை எச்சரிக்கை செஞ்சாங்க, எந்த விஷயத்தை மக்கள்கிட்ட என்ன பண்ணாங்க, எதை முன் வச்சு இதை ஆரம்பிச்சாங்க விஷயம் நம்ம சிந்திக்கணும். ஓகே, அப்போ அந்த விஷயம் இங்கே பேசக்கூடிய விஷயம் என்னது, அவளுக்குள்ள அதை உள்ளத்தால் கவனிச்சு என்ன பண்ணணும், அதை சிந்திச்சு அதுபடி வாழக்கூடிய மக்களாக மாறுவதுக்காண்டி தான் இவ்வளோ விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா தலைப்பு வாக்குறுதி. இப்போ என்னன்னா நம்ம ஏதோ தலைப்பு கொடுத்தாங்க, ஏதோ தலைப்பு எடுத்து பேசணும் வைக்கணும், 3/4 மணி நேரம் பேசிட்டு போகணும், அதுக்காண்டி நான் வரல, நோக்கம் அதுவும் இல்லை, நோக்கம் அது கிடையாது, அதுக்காண்டி நம்ம வரல. ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் எப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வோட உதவி கொண்டு பார்த்தீங்கன்னா நிறைய மதரசாக்கள், மக்தப் மதரசா எவ்வளோ இருக்கு, நிறைய தப்சீர் குர்ஆன் விளக்கங்கள், ஹதீஸ் விளக்கங்கள், நிறைய அறிஞர்கள், எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. எல்லாம் என்னன்னா அல்லாஹ் பாதுகாத்தவர் தவிர எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன இல்லை, இங்க வாழ்க்கைங்கிறது இல்லை. அதான் ஒரு விஷயம் சிந்திக்கணும். நாளை மறுமையில எப்படி, நாளை மறுமையில நம்ம தெரிஞ்சு வச்சதை கொண்டோ இல்லை அறிஞ்சு வச்சதை கொண்டோ அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ நம்ம 1445 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கனால எல்லாம் நம்மகிட்ட எப்படி இருக்கு, ஒரு புக்கா கிதாபா இருக்கு. லாஸ்ட் டைம் கூட நான் பேசியிருப்பேன், அழகிய முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஒரு தலைப்பு நம்ம பேசியிருப்போம். யாரு அல்லாஹ்வையும் மறுமை நம்பிக்கை கொண்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தூதர் இடத்துல ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கு. எது, அந்த தூதர் இடத்துல ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம அந்த அழகிய முன்மாதிரியை நம்ம பின்பற்றி வாழ்க்கையில் நடக்கணும். எப்படி பின்பற்றி வாழ்க்கையில நடக்கணும், இதுதான் நோக்கம். யார் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ, அல்லாஹ்வுக்கு தூதருக்கும் கட்டுப்பட்டு அழகான முறை யார் ஒரு வாழ்க்கை அவங்களும் வாழ்ந்து இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லி கொடுத்து அதையும் கடைபிடிச்சிக்கிறாங்களோ, நாளை மறுமையில அவங்க தான் வெற்றியாளர். நான் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறேன், நான் பார்த்தீங்கன்னா ஊரா போயிட்டு பயன் பண்றேன், அவ்வளோ தப்சீரெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கரைச்சி குடிச்சிருக்கிறேன், குர்ஆன் ஃபுல்லாக மனந்து செஞ்சிருக்கிறேன், நல்ல விஷயம் தான், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஆரம்பத்தில் சொன்னால் எவ்வளோ மார்க்க சம்பந்தமான எவ்வளோ விஷயங்கள் நல்லா பெருகிட்டு வருது, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் நம்மளுடைய செயல்பாடு என்ன, அதாங்க விஷயம். நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தோமா அதுதான் அங்கே நோட் பண்ண விஷயம். நாளை மறுமையில வாழ்க்கையில் எதை நம்ம செஞ்சோமோ அதை வச்சு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கேள்வி எனக்கு கேட்போம். சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு தலைப்பு என்னன்னா வாக்குறுதி. வாக்குறுதிங்கும் போது நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருப்பாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்துல சொல்லியிருப்பான், நீங்க அல்லாஹ்வின் பேரா நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதி என்ன பண்ணுமா, அதை நிறைவேற்றணும்னு அப்படி சொல்லியிருப்பான். நாளை மறுமையில யார் வாக்குறுதி நிறைவேற்றலையோ, பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உயரத்து கொடி கம்பத்தை நட்டு இவன் இந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தான், அந்த வாக்குறுதி மோசடி செஞ்சான்னு என்ன பண்ணுமா, யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு மோசடி செஞ்சோமோ நாளை மறுமையில அந்த மக்கள் அவங்க அது உள்ள தண்டனை கொடுத்து எல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, 3 தன்மையை சொல்லுவாங்க, இது நயவஞ்சகம் அடையாளம் சொல்லுவாங்க. ஒன்று வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்யறது, இன்னொன்று பேசுனா பொய்யே பேசுறது, பேசுனா பொய்யே பேசுமா, இது நயவஞ்சகனோட ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. இந்த வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்யறது, பேசுனா பொய் செய்யறது, பொய் பேசுறது. அப்ப நாளை மறுமையிலேயும் சரி, இந்த நான் உங்களுக்கு ஒரு மனிதர்களுக்கு செய்யக்கூடிய வாக்குறுதி அல்லாஹ்வுக்கு செஞ்ச வாக்குறுதி சமங்கிறான். நீங்க அல்லாஹ்வின் பேரால செய்யக்கூடிய நான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அது அல்லாஹ்விட்ட கொடுக்குற வாக்குறுதிக்கு சமங்கிறான். அப்ப இந்த உலகத்துல நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம், வாக்குறுதியை பேணி பாதுகாக்க முடியும், வாக்குறுதியை கடைப்பிடிக்க முடியும். இன்னும் வாக்குறுதியை யார் மீறுறாங்களோ, யார் மோசடி செய்யறாங்களோ அவங்களுக்கு நிறைய தண்டனைகள் நபி ஸல்லல்லாஹு அறிவிச்சிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன் நிறைய எச்சரிக்கை செய்யணும்.
வாக்குறுதி போது நமக்கு என்ன வரும்? இதுதான் நமக்கு பொதுவாக ஞாபகம் வரும். நம்ம எல்லாரும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வாக்குறுதியிலே பார்த்தீங்கன்னா முதன்மையானது என்னன்னா நம்ம அல்லாவுக்கு கொடுத்த வாக்குறுதி. இப்போ அதை பற்றி தான் பேசுகிறேன். நம்ம அல்லாட்ட கொடுத்த வாக்குறுதி சரி செஞ்சிட்டோம்னா நான் எல்லா இடத்துலையும் சரியாயிடுவேன். நம்ம அல்லாட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தேன்னு தெரியுமா? இது கிளாஸ் நான் நிறைய பேசுகிறேன், சும்மா நான் சுருக்கமான விஷயத்து வர. நம்ம அல்லாட்ட என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தேன்னு தெரியுமா? இந்த உலகத்துக்கு வரும்போது அல்லாஹ் கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தேன்னு தெரியுமா? உயிர்கள் உலகத்தில் எனக்கு தெரியுமா? உயிர்கள் உலகத்தில் என்னன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தீங்கன்னா ஆதம் இந்த பூமியை படைக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதம் படைச்சிட்டு அங்கே இருந்து என்ன இருந்துச்சுன்னா உயிர் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த உயிர் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த உயிர்கள் உலகத்தில் என்ன பண்ணிட்டு வந்தோம்? அங்கே வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தோம். என்ன பண்ணிட்டு வந்தோம்? இது குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றோம். அத்தியாயம் 7ல் 172 வசனம். அப்போ சூரத்துல் யாசீன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாக்குறுதியை பற்றி பேசுகிறோம். என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு இந்த உலகத்துக்கு வந்தவங்க விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறோம். ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இஸ்லாம்ங்கிறது வெறுமனா தொழுகை நோன்பு, இது இஸ்லாத்தில் உண்டு, இது செஞ்சே ஆகணும், இது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இதை சொல்லதான் இறை தூதர்கள் வந்தாங்களாம். தீனுல் இஸ்லாத்தை நீங்க முழுமையாக நுழைந்து விட்டு நல்லா சொல்றானே, அப்ப தீனுல் இஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொழுகை நோன்பு மட்டும் தானா? இதை மட்டும் சொல்ல நபிமார்கள் வந்தானே? அது கிடையாது. இது மதம் இல்ல, இது மார்க்கம். இது என்னது? மார்க்கம். அது ஆகப்பெரிய வாக்குறுதினா நம்ம அல்லாஹ்ட்ட கொடுத்த வாக்குறுதி என்ன தெரிஞ்சாதான் இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இதான் இந்த படைப்பின் நோக்கம். எது? இதான் இந்த மனித படைப்பின் நோக்கம். நான் என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தில் அதன்படி நடக்க முடியும். இந்த உலகத்தில் அதன்படி நடக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? நம்ம வழிகிட்டு போயிடும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா ஆதமுடைய சந்ததி உயிர்களாம் படைச்சிட்டு, அப்ப இங்க உடம்பு கிடையாது. தெளிவா நம்ம கவனிக்கணும். அங்க உயிர் மட்டும் தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஏதோ நிறைய முக்காவாசி பேருக்கு கொடுத்த வாக்குறுதி தெரியாது. இது கதையோ கட்டுக்கதைகள், இதெல்லாம் குர்ஆனை கொடுத்து தான். இதெல்லாம் குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த உயிர்கள் ஹதீஸ் இது சம்பந்தமான விஷயம் இருக்கு. அந்த உயிர்கள் உலகத்துல எல்லா உயிர்களும் அல்லாஹ் படைச்சிட்டு இறுதி நாள் வரைக்கும் எல்லா உயிர்களும் அல்லாஹ் படைச்சு அங்க உயிர் மட்டும் தான் இருந்துச்சு, உடம்பு இல்லை. நல்லா கவனமா கவனிக்கணும். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், எல்லா ஆதாமுடைய சந்ததிகள் எல்லாத்தையும் நம்ம படைச்சிட்டு கேட்கிறோம், நான் யாருன்னு அல்லாஹ் கேட்கிறோம். யாரு? ஆதமுடைய சந்ததிகள் முன்னாடி இந்த உயிரெல்லாம் படைச்சிட்டு நான் யாருன்னு அவங்க முன்னாடி கேட்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்? நீங்க தான் என்னோட ரப்பு அப்படிங்கிறான். நான் உங்களுக்கு இறைவன் இல்லையா? எப்படி அல்லாஹ் கேட்கிறான், அவங்களுடைய இறைவன் இல்லையான்னு கேட்கிறான். அதுக்கு கண்டிப்பா அவங்க சொல்ற நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தோம், இல்லை நீங்க தான் என்னுடைய இறைவன் அல்ல, அப்படி நீ தான் ரப்பு அதிபதி, நம்ம என்ன பண்றோம்? வாக்குறுதி கொடுத்துருவோம். இந்த சூரத்துல் யாசீன்ல சூரத்துல் யாசீன் 60-61 வசனத்துல ஆதமுடைய சந்ததிகளே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க ஷைத்தானை வணங்கக்கூடாதுன்னு, எப்படி நீங்க ஷைத்தானை வணங்கக்கூடாதுன்னு அவங்கள வாக்குறுதி வாங்கலையா அப்படின்னு சூரத்துல் யாசீன் அல்லாஹ் கேட்கிறான். நீங்க என்ன மட்டும் தான் நீங்க வணங்கணும், இதுதான் நேரான வழின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எப்படி இதுதான் நேரான வழி என்ன பண்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. பாருங்க, அலஸ்து பி ரப்பஹும் காலு ஃபலா ஸஹீதனா அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன். உமது இறைவன் ஆதமுடைய மக்களே அவர்களுடைய சந்ததிகள் முதுகில் இருந்து அவர்களுடைய சந்ததிகளாக வெளியாக்கி அவர்களே அவர்களுக்கு சாட்சியாக வைத்து அவர்கள் நோக்கி நான் உங்கள் அதிபதி இல்லையா, நான் உங்கள் அதிபதி இல்லையான்னு என்ன பண்றான்? கேட்டான். அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? ஏன் இல்லை, நீதான் எங்கள் இறைவன் என்று நாங்கள் சாட்சி கூறுகின்றோம் என்று கூறியதே நபியை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மக்களுக்கு நீங்க ஞாபகம் உறுத்துங்க அப்படிங்கிறான். இந்த மக்களுக்கு நினைவூட்டுங்கன்னா இது இந்த வாக்குறுதியை எல்லா நபிமார்களும் எல்லா இறை தூதர்களும் அந்தந்த காலகட்டத்தில் சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னாங்க. இந்த உலகத்துல படைப்பினங்கள் வணங்கக்கூடாது, படைச்சவன் மட்டும் தான் வணங்கணும், அல்லாஹ்க்கு எதுவும் இணை வைக்க கூடாது. அப்படி இணை வச்சோம்னா என்ன ஆகுங்க? மனித மன இச்சையின்மை நடக்க ஆரம்பிப்பான். மலக்குமார்கள் பயந்தாங்களே, எதுக்கு பயந்தாங்க? இந்த மனிதன் என்ன பண்ணுவான்? ரத்தம் சிந்துவான், குழப்பத்தை விளைவிப்பான். அப்ப இந்த வாக்குறுதியை அல்லாஹ் சொல்றாங்க. இது 7வது அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம். நீங்க அந்த மக்கள் என்ன பண்ணுங்க, நீங்க ஞாபகம் மூட்டுங்கிறான். இப்ப வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தோம், நம்ம உனக்கு கட்டுப்படுவோம், சைத்தானை வணங்க மாட்டோம். சைத்தானை வணங்குது என்ன? சைத்தானை எங்க இருக்கு? சிலை வணங்குறதுன்னா உங்களுக்கு சைத்தானை எங்க வணங்கணுமோ? சைத்தானை எங்க பார்த்துருக்க வேணுமோ? சைத்தானை வணங்குறது என்ன? இப்ப சொன்ன மாதிரி இல்லையா? நம்ம தீனு இஸ்லாத்தை நீங்க என்ன பண்ணுங்க, முழுமையாக நுழைந்து விடுங்க, சைத்தானுடைய அடிச்சோட்டு நீங்க பின்பற்றாதீங்கன்னு சொல்றானா இல்லையா? இங்கே அதை தான் நீங்க அல்லாஹ் மட்டும் தான் நீங்க வணங்கணும், சைத்தானை வணங்கக்கூடாது. சைத்தானை வணங்குதான் என்ன? நம்ம எங்கே வணங்கிட்டு இருக்கோமா? அவன் எப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சானோ அவனுடைய நோக்கம் என்ன? இந்த ஆதமுடைய சந்ததி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வச்சு என்ன பண்ணும்? நரகத்தின் பக்கம் அழைக்கும். இதுதான் அவனுடைய நோக்கம். இதுக்காண்டி தான் அல்லாஹ் கிட்ட அவகாசம் கேட்டு வந்திருக்கிறான். இதுக்காண்டி தான்
அவகாசம் கேட்டு வந்திருக்கிறான். இப்போ நம்ம உயிர்கள் உலகத்தில் நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தோம். நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோம்? வாக்குறுதி கொடுத்துட்டு நம்ம வந்தோம். அந்த வாக்குறுதியை சரியா நம்ம நிறைவேற்றுமா இல்லையான்னு பார்க்கறதுக்காண்டி தான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதுக்காண்டி தான் உடலை கொடுத்துருக்கிறான். என்ன கொடுத்துருக்கான்? இந்த உடலை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அங்க உயிர் மட்டும் தான் இருந்துச்சு, இங்க உடல் இருந்துச்சு. அவர் சம்பவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்டா மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சொர்க்கத்திலேருந்து ஒரு பழத்தை பறிச்சிருவாங்க, நன்மை போல காமிச்சு சைத்தான் வழி கெடுத்துருவான். அப்ப அல்லாஹ்வோட கட்டளை வரும், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாரும் பூமிக்கு நீங்க போங்க, என்னிடம் வந்து என்ன தூதர்களும் என்ன வரும், நேர்வழி வரும். அதை யாரு பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லை. எந்த ஒரு கவலையும் இல்லைன்னா அங்க கொடுத்த வாக்குறுதியை இந்த தூதர்கள் மூலமா நான் வந்து சொல்லுவேன். எப்படி? அவன தூதர்கள் மூலமா சொல்லுவேன். அதை யாரு நம்பிக்கை கொண்டு அதை பின்பற்றி நடக்கிறாங்களோ, அந்த தூதர்கள் காட்டி தந்த வழிமுறை பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பயமே இல்லை. அது அடுத்த வசனம். இது அல்பகரால் வரக்கூடிய 2:38-39 வசனம். அடுத்த வசனம் பாருங்க. இந்த நல்ல உபதேசம் என்கிட்ட வந்த பிறகு அதை யாரு பொய்யாக்கி, நமக்கு மறுமை தெரியுது, அல்லாஹ்வோட தூதர் என்ன சொன்னாங்க தெரியுது, எல்லாமே விட வந்துட்டு இதை யாரு பொய்யாக்கி நிராகரிக்கிறாங்களோ அல்லாஹ்வோட வசனத்தை, அவங்க தான் நரகவாசின்னு அல்லாஹ் என்ன பண்றான், டிக்ளேர் பண்றான். அங்க கொடுத்த வாக்குறுதி. ஏன்னா இறை தூதர்கள் வரல என்ன இருக்கும், இறை தூதர்கள் வரல என்ன இருக்கும், நம்ம யாருன்னே தெரிஞ்சிருக்க. அப்படிதானே நம்மளை படைச்சது யாரு, இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன, எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப இறை தூதர் வந்து என்ன சொன்னாங்க, அங்க கொடுத்த வாக்குறுதியை இங்க என்ன பண்ணணுமோ நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பிரதிநிதியா வாழணும். இந்த வாக்குறுதி இறை தூதர் வரல எதுவுமே சொல்லல, நமக்கு எல்லா நேரம் தெரிஞ்சிருக்குமா, இந்த படைப்பு நோக்கம் தெரிஞ்சிருக்குமா? அதான் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க நேர்வழி என்னன்னு தெரியாம நீங்க இருந்தீங்க. நபிசா என்ன பண்ணாங்க, தேடுனாங்க. அந்த மக்கள் 1445 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் நேரம் தெரிஞ்ச மக்கள் தான். ஆனா அல்லாஹ் வணங்குனாங்க, என்ன பண்ணாங்க, சிலையும் வணங்குனாங்க. அல்லாஹ் உதவி செய்வான், இதுவும் உதவி செய்ய நம்பினாங்க. அப்ப அந்த மக்களும் நபிசா தேடுனாங்க, இதுக்கு என்ன தீர்வு, இந்த மக்களை எப்படி பாதுகாக்கணும், என்ன பண்ணா அவளுக்குள்ள மதுவிலையும் போதலையும் விபச்சாரத்திலையும் அவளுக்கு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க சகாபாக்கள் அறியதுக்கு முன்னாடி. அப்ப நபிசா அவங்களுக்கு தேடுனாங்க. அப்ப அல்லாஹ் அறிவிச்சான், நபியே உங்களுக்கு நேர்வழி என்ன நீங்க தெரியாம இருந்தீங்க, நம்ம தான் அவங்க நேர்வழி காமிச்சுங்கிறான். அவங்களுக்கு படைப்பு நோக்கம் என்னன்னு தெரியல, தான் யாருன்னு தெரியல, அல்லாஹ்னு யாருன்னு தெரியும். அவன் சொன்னாங்க இப்ராஹிம் மார்க்கத்தை இருந்தா, ஆனா எதுக்காண்டி என்ன அல்லாஹ் படைச்சான், இதுக்கு இந்த மக்களுக்கு எப்படி பாதுகாக்கிறது, இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல. இதான் ஒரு படைப்பின் நோக்கம். ஒரு மனுஷன் இதை சிந்திக்க ஆரம்பிச்சுதான் வச்சுட்டீங்களேன், தான் யார், என்ன படைச்சவன் யார், இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன, இதை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோம்னா தெளிவுபட்டுருவோம். அப்ப அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆன் சொல்லுவான், நபியே உங்களுக்கு ஈமான் என்ன தெரியாம இருந்தீங்க, வேதனை என்ன எதுவுமே தெரியாது, நம்ம தான் உங்களுக்கு என்ன பண்ணோம் சொல்லி கொடுத்தோங்கிறான். எப்ப அந்த வாக்குறுதி வாங்கின விஷயத்த என்ன பண்ணாங்க, எல்லா நபிமார்களும் எல்லா காலகட்டத்திலும் வந்து என்ன பண்ணாங்க, மக்கள்கிட்ட இதை அச்சமுட்டி எச்சரிக்கை செஞ்சாங்க. நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, இந்த உலகம் ஒரு சோதனைக்கான உலகம், இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. யார் இந்த சோதனை உலகத்துல அல்லாஹ் காட்டி தந்த அந்த தூதர்களை காட்டி தந்த வாழ்க்கையின் வழிமுறைப்படி வாழ்வாங்களோ அவங்க தான் வெற்றியாளருங்கிறான். ஏன்னா இந்த வாக்குறுதி கொடுத்தத மக்களுக்கு நினைவு இல்லாத காரணத்தினால தான் இந்த உலகத்துல கற்பனையான கடவுள்கள், படைச்ச இறைவன் யாருன்னு தெரியல, எவ்வளவு கற்பனையான கடவுள்கள் வர ஆரம்பிச்சது. இதை பத்தி நினைவுபடுத்த யாரும் இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அப்புறம் யாரும் இல்லை. அந்த அரபி சமுதாயத்துக்கு எந்த ஒரு தூதரும் அனுப்பப்படல. 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான், 5000 வருஷமோ 4000 வருஷம் அதுக்கப்புறம் தான் இறுதி தூதர் வராங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியிலே. அப்போ அவளுக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்ட அந்த பரிசுத்தமான காபத்துல்லா என்னாச்சு, அவங்க வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது என்னாச்சு, எங்க நான் அல்லாஹ் பத்தி மறைவு பத்தி பேசுற காரணத்தினால என்னாச்சு, அந்த காபத்துள்ளால 360 சிலைகள் எப்படி வந்துச்சு, எந்த தூதரும் அனுப்பல அவங்களுக்கு, அல்லாஹ் யாருன்னு வெறுமனே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, அறியாம வேலை ஹஜ் இருந்துச்சு, ஒரு சில சடங்குகள் இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணாங்க, அல்லாஹ் மறுமையை பத்தி என்ன எதுவுமே அவங்களுக்கு தெரியும், எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த செய்தி கடத்தப்படல. அப்ப அந்த சூரத்தில் யாசில் ஆரம்பத்தை சொல்லுவான், உங்களுடைய மூதாதையர்களுக்கு என்ன பண்ணல, இந்த மறுமையை பத்தி அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யறதுனால எந்த ஒரு தூதரும் வரப்படாதனால மறுமையை மறந்து போயிருக்கிறாங்க, இந்த உலகம் படைச்ச நோக்கத்தை மறந்து போயிருக்கிறாங்க, இந்த படைப்பின் நோக்கத்தை மறந்து போயிருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க, நீங்க எடுத்து சொல்லுங்கன்னு இத மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க. இப்ப நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தோம், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் கட்டுப்படுவோம், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் கட்டுப்படுவோம். ஷைத்தானுடைய அடிச்சப்பட்டு நம்ம பின்பற்றக்கூடாது. ஷைத்தானா வணங்குதுன்னா அவனுடைய கட்டளைக்கு என் மனை இச்சை நடக்குது தான் ஷைத்தானா வணங்குது. அது அல்லாஹ் இன்னொரு இடத்த சொல்லியிருப்பான், அதுதான் ஷிர்க்குன்னு சொல்லியிருப்பான் ஒரு விஷயத்த. ஷைத்தானா காமிச்ச அந்த மனிதரை பலி கெடுக்கிறதுக்கு ஒரு சிலைக்கு சக்தி இருக்கு, அதுக்கு சக்தி இருக்கு, இது யார் காமிக்கிறது, அல்ல ஷைத்தான் அவகாசம் கேட்டு வந்த இந்த மனிதர்களை அலங்கோலமாக்குவேன், அவன் எல்லா இடத்துலையும் உட்கார்ந்து மனிதர்கள் என்ன பண்ணுவான், வலி கெடுப்பேன்னு என்ன பண்ணான், அவன் அவகாசம் கேட்டு வந்திருக்கிறான். அப்போ இங்க சைத்தானுக்கு அடிபணியுதுன்னா, சைத்தானை வணங்குறதுன்னா என்ன,
என்னுடைய மன இச்சின்படி என்ன பண்றது, நான் நடக்கிறது. அப்ப நபி சொன்னாங்க, ஈமான் என்னன்னு சொல்லும் போது, யார்கிட்ட அமானிதத்தை பேணி பாதுகாக்கிற தன்மை இல்லையோ, அமானிதத்தை பேணி பாதுகாக்கிற தன்மை இல்லையோ, யார்கிட்ட வாக்குறுதி நிறைவேற்ற தன்மை இல்லையோ, அவங்ககிட்ட இறை நம்பிக்கை இல்லை, அவங்க இஸ்லாத்துல இல்லைன்னா. ஆக தலையாய கடமை என்ன, நான் அல்லாஹ்விட்ட கொடுத்த வாக்குறுதி. இன்னும் அல்லாஹ் சொல்றான், நான் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன்னா அல்லாஹ்வின் பேரால, அது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, நான் அந்த வாக்குறுதியை நிறைவேற்று. ஒரு சில சந்தர்ப்பத்தின் காரணமாக சூழ்நிலைக்காக நிறைவேற்ற போகும்போது அதை அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும். எல்லாரும் என்ன பண்ணும், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றால எச்சரிக்கை செய்யறான். இப்ப நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு வாக்குறுதிகள், குடும்பத்துக்குள்ள நண்பர்களுக்குள்ள எவ்வளவு வாக்குறுதி, எவ்வளவு மோசடி, எவ்வளவு துரோகம். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம், ஆனா மோசடி செய்யறோம். கொடுத்த வாக்குறுதியை மறக்கிறோம், கொடுத்த வாக்குறுதியை நம்ம மறக்கிறோம், அதுக்கு மோசடி செய்யறோம். நம்ம அல்ல எச்சரிக்கை செய்யறான், இந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துங்கிறான், மோசடி செய்யாதேங்கிறான். யார் மோசடி செய்வாங்களோ நாளை மறுமையில அவ்வளவு இரும்பு கம்பத்தை பின்னாடி நட்டு என்ன பண்ணுவாங்க, அவளுக்குள்ள மோசடிக்காரன்னு அவங்க சொல்லி எத்தனை யாரெல்லாம் மோசடி செஞ்சாங்களோ, யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ, அவளுக்குள்ள இரும்பு கம்பத்தை பின்னாடி நட்டு என்ன பண்ணுவாங்க, வேதனை கொடுக்க போகணும்னு நபி சொன்னாங்க. வேதனை கொடுக்க போகணும்னு நபி சொன்னாங்க. அப்ப இந்த வாக்குறுதி காப்பாத்து எவ்வளவு பெரிய விஷயம். சரி, இதுதான் நேர்வழி, இதுதான் வாக்குறுதிங்கிறான். இது தூதர்கள் என்ன பண்ணாங்க, எல்லா காலகட்டத்திலும் எல்லா சமுதாயத்துக்கு வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாங்க. ஓகேவா, உங்களை படைச்ச இறைவன் ஒருவன் தான், இந்த உலகத்துல படைப்பினங்கள் வணங்கப்படக்கூடாது, என்ன பண்ணும், படைச்ச மட்டும் தான் வணங்குனாங்க. இந்த வாக்குறுதி இப்ப யார் எடுத்துக்கொண்டு சேர்க்குது? நம்ம இறுதி சமுதாயம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு போயிட்டாங்க, அடுத்த எந்த இறை தூதர் வரப்போறது கிடையாது. இது யார் மேல உண்டான பொறுப்பு? நாளை மறுமையில வந்து அல்லாஹ் கேட்பாங்க, நாளை மறுமையில கேட்பான். யார்கிட்ட கேட்பானா, யாரை நரகத்துக்கு போறாங்களோ அவங்களை கேட்பான். இந்த மறுமை நாள் ஒண்ணு இருக்கு, உங்களோட இறை தூதர் யாரும் வரலையான்னு கேட்பான். இந்த நாளை பத்தி, இந்த மறுமையை பத்தி அச்சு முட்டி எச்சரிக்கை செய்ய இந்த தூதர் வரலையான்னு கேட்பான். அப்ப வந்தாங்க, எல்லாமே சொன்னாங்க, நாங்க என்ன பண்ணோம், அதை அலட்சியம் செஞ்சோம், மறந்துட்டோம், உலக மோகத்துல நாங்க மயங்கிட்டோம். அப்படி நரகத்துக்கு போகக்கூடிய நரகவாசிகளை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இப்ப இந்த வாக்குறுதி யாருக்கு யார் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறது? நம்ம மக்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. இப்படி வாக்குறுதி கொடுத்தோம், அல்லாஹ் குர்ஆன் இந்த மாதிரி பேசுறான், வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், இந்த உடம்புல கொடுக்கப்பட்ட சோதனைக்காக. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் சூரத்துல் தௌபால 111 வசனத்துல, உயிர்களும் நம்பிக்கை கொண்டவர்களும் உயிர்களும் உடைமைகளும் நம்ம சோனத்துக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம், விலைக்கு வாங்கி கொண்டோம். வியாபாரம். அங்க வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தோம், இந்த உடம்பு நமக்கு சோதனைக்காக கொடுத்துருக்கிறான். இங்க நம்ம கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அமானிதம் தான். ஒரு கணவனா இருக்கிறாங்கன்னா மனைவிக்கு நான் கொடுத்த வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்றணும், மனைவி கொடுத்த வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்றணும். இந்த உடம்பு இருக்க, இந்த உடம்பு எனக்கு கொடுக்கப்பட்ட, இது எனக்கு சொந்தமானதா, நம்ம ஏதாவது உருவாக்கணுமா, நம்ம ஏதாவது தயாரிச்சோமா, எதுவுமே நம்ம இது பண்ணல. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். உங்களுக்கு கண்ணு கொடுத்துருக்கான், எவ்வளவு பேருக்கு கண்ணு கொடுக்கல? கண்ணு கொடுத்த உங்களுக்கு கேள்வியா, கண்ணு கொடுக்காத இன்னொருத்தர் கேள்வியா? அதை மறுபடியும் யாருக்கு கேள்வி கேட்கப்படுவோம்? அப்ப எவ்வளவு மக்களை கண்ணு எல்லாம் படைக்க வச்சு நமக்கு கண்ணு படைச்சிருக்க, நம்ம கேள்வி உண்டு. நாளை மறுபடியும் எல்லாமே அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லணும். இந்த கண்ணு சொல்லணும், சூரத்துல யாசின் சொல்றான், இந்த கண்ணு அல்லாஹ் கிட்ட பேசும், இந்த தோள்கள் பேசும், இந்த கைகள் பேசும். நமக்கு எதிராக பேசக்கூடிய அந்த நிலைமை எவ்வளவுக்குள்ள மோசமான நிலைமை. எனக்கு எதிராக அந்த உடல் உறுப்பை பேசக்கூடிய நிலை எவ்வளவு மோசமான நிலைமை. அப்ப இந்த கண்ணு கொடுத்த நோக்கம் என்ன? அல்லாஹ் தடுத்த விஷயத்தை பார்க்கறது இல்லை. இந்த கண்ணை கொடுத்து அல்லாஹ்வோட அத்தாட்சிகளை அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். இந்த செவிகளை கொடுத்து நல்ல விஷயத்தை நம்ம கேட்டு அதை உணர சொல்றான். இந்த உள்ளங்களை கொடுத்து என்ன பண்றான், அதை உணர்ந்து அதன் மாதிரி நடக்க சொல்றான். அப்ப இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம், ஒரு சோதனைக்காக கொடுத்துருக்கிறான். அங்க வாக்குறுதி கொடுத்தோம், அதன்படி நம்ம நடக்கிறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்காண்டி தான் இந்த சோதனை. அது பார்க்கறதுக்காண்டி தான் என்னது, இந்த சோதனை. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன்னா, நபிஷா சொன்னாங்க இறுதி ஹஜ்ஜத்துல் விதால, பெண்கள் விஷயத்தை நீங்க அல்லாஹ்வுக்கு நீங்க பயந்து கொள்ளுங்க. எப்படி? பெண்கள் விஷயத்தை நீங்க அல்லாஹ்வுக்கு நீங்க பயந்து கொள்ளுங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை அல்லாஹ்வும் தூதரும் ஒரு பெண்களுக்கு உண்டான கடமையும் சரி உரிமையும் சரி, அவங்க மார்க்க சம்பந்தமான விஷயத்தை சொல்லி எப்படி பாதுகாக்கணுமோ அந்த விஷயத்தை பாதுகாக்கணும். எல்லாமே அமானிதம் தான். எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எல்லாமே சோதனை தான். எனக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு அறிவு இருக்குன்னு நினைச்சு நான் வந்து ஒரு பெருமையில செஞ்சவன் என்னது, அது நாளை மறுமையில நரகத்தை இழுத்து கொண்டு போய் சேர்த்துரும். நாளை மறுமையில முத மூணு கூட்டத்தார் பார்த்தீங்கன்னா விசாரணை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நரகத்துல தரதானே இழுத்து தள்ளப்படுவான். அவங்க யாருன்னா, இந்த கல்வியை கற்று இந்த மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் பரப்பணும். எல்லாரும் யாரெல்லாம் அல்லாஹ் பக்கம் கலைச்சாங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ் பக்கம் பேசினாங்களோ, இந்த கல்வியை கற்றாங்களோ, பேசக்கூடிய எல்லாத்துக்கும் இது பொருந்தும். அவங்க அப்ப அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்தேன், கல்வியை கொடுத்தேன், நீ என்ன செஞ்சுன்னு கேட்கும்போது, எல்லாம் உங்களுடைய மார்க்கத்தை நான் என்ன பண்ணேன், எல்லா மக்களுக்கும் எல்லா ஊருக்கும் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தேன். அல்லாஹ் என்ன சொல்லுவான், வெளிப்புறையா பார்க்கும்போது எவ்வளவு பெரிய செயல்.
இதை கல்வி கற்றுக்கிட்டு 7 வருஷமா எவ்வளோ விஷயம் படிச்சுட்டு இப்போ நம்ம வந்திருக்க இந்த படிப்பு சிஸ்டம் உருவாக்கி இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய செயல், எவ்வளோ பெரிய தியாகமான விஷயம். ஆனால் வெளிப்படையான பார்க்கும்போது எவ்வளோ பெரிய நல்ல செயல். ஆனால் அல்லாஹ் எதை பார்த்தான்? எல்லாரும் வெளிப்படையை தான் பார்ப்பாங்க. ஆனால் அல்லாஹ் உள்ளத்தை கவனிச்சிருக்கிறான். அந்த இக்லாஸ், அந்த உள்ள தூய்மையை கவனிச்சிருக்கிறான். அவங்க செஞ்ச செயல்லாம் நல்ல செயல், எந்த ஒரு பாவம் பண்ணல. ஹதீஸ்ல அப்படிதான் விஷயம் அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க? பிறருக்காண்டி செஞ்சாங்க. பிறர் என்னை புகழணும், நல்ல அறிவாளி, நல்ல மேத, இந்த புகழ்றதுக்காண்டி நீ செஞ்ச நரகத்தில் இருந்து தள்ளுவாங்க. எனக்காண்டி நீ செய்யலாம். எவ்வளோக்குள்ள ஒரு மோசமான நிலம். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்னது? அதுவும் சோதனை தான். இதை நான் எப்படி பயன்படுத்துறேன்? கொடுத்தவன் யார்? இது கொடுத்தவன் அல்லாஹ். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணும்? அது அமானிதம், இது சோதனை, வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது எல்லாம் எப்படி பேணி பாதுகாக்க நினைச்சு நம்ம பயன்படுத்தும் போது இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும், மறுமை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய மன எச்சின்படி நம்ம செயல்படுவோம். ஷைத்தானை அடிச்சோட பின்பற்றும் போது நிம்மதியாக இருக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியா வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் நம்ம தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடத்துல சொல்லி காமிக்கிறான். உங்களுக்கு முன்னாடி, நமக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் முஸ்லிம்கள், பனி இஸ்ராயல் சந்ததிகள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மார்க்கத்தை எப்படிலாம் ஆக்குனாங்க. அதான் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் நம்மகிட்ட கேட்க சொல்றான். அல்லாஹ் நீங்க யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழியும் இங்கே செலுத்திரு. உன் கோபத்துக்கு உண்டான வழியும் இல்லை, சாபத்துக்கு உண்டான வழியும் கேட்க சொல்றான். அது நம்ம என்னைக்கே தெரிஞ்சு வச்சிருக்கோமா குர்ஆன்ல? அப்போ அல்லாஹ் கோபத்துக்கு உண்டான வழின்னா அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உண்டான ஒரு வழியெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? வழி தவறி போன வழியெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா? குர்ஆன்ல எதுக்கு அல்லாஹ் இதுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை பற்றி நம்மகிட்ட எதுக்கு சொல்லணும்? இறுதிய வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம எதுக்கு சொல்லணும்? நம்ம சிந்திச்சு அதை படிப்பினை பெறுறதுக்காண்டி தான். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் பாருங்க. யாரெல்லாம் அந்த வாக்குறுதியை மறைக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தானும் பின்பற்றாம மற்ற மக்கள்கிட்ட எடுத்து சொல்லாமல் இருக்கிறாங்களோ, நாளை மறுமையில அவங்களுக்கு பாருங்க கஷ்டப்பா இருக்கு. மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் பற்றி சொல்றான். அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை தங்கள் வாக்குறுதியை பேணி நடப்பார்கள். இவர்கள் தான் சொர்க்கத்திற்கு உண்மையான வாரிசுதாரர்கள். இவர்கள் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்துக்கு வாரிசுலாகி அதில் என்றென்றும் தங்கி விடுவார்களாம். சூரத்துல் மூமின்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் உமது இறைவனால் உமதுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை அது உண்மைதான் என்று உறுதியாக நம்பக்கூடியவனும் பார்வை இல்லாத குருடனுக்கு சமமாகவானா நிச்சயமாக இந்த வேதத்தை கொண்டு நல்லுபதேசத்தை பெறுவரெல்லாம் அறிவுடையவர்களாம் சொல்லிட்டு அந்த அறிவுடையர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் எத்தவர் என்றால் அல்லாஹ்வுடன் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவார்கள், இன்னும் தாங்கள் செய்த உடன்படிக்கையை முறித்து விட மாட்டார்கள். அப்படிங்க அல்லாஹ்கிட்ட செய்த வாக்குறுதியை என்ன பண்ணுவோம்? முழுமையா நிறைவேற்றுவாங்க. அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாங்களாம். அது பாருங்க. மேலும் அவர்கள் அல்லாஹ் சேர்த்து வைக்க சொல்ல இரத்த உறவுகளை சேர்த்து வைக்கும்படியும் கட்டளையிட்டதே சேர்த்து வைப்பார்கள். தங்கள் இறைவனுக்கு பயந்து நடப்பார்கள். மறுமையில் கேட்கப்படும் கொடிய கேள்விகளை பற்றி எந்நேரமும் பயந்து கொண்டே இருப்பார்கள். எந்நேரமும் பயந்து கொண்டே இருப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவங்க மறுமையை நம்பணும். எப்பெல்லாம் நடக்கு நிறைய இடத்துல சொல்றான். நான் சுருக்கமான ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சுட்டு போயிடும். நபியே, உமது இறைவன் தன்னை தவிர மற்றவரை வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டு இருப்பதுடன் தனது தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியும் கட்டளையிட்டிருக்கிறான். உம்மிடம் இருக்கும் அவர்கள் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமை அடைந்து விட்ட போதிலும் அவர்களை வெறுட்டவும் வேண்டாம், அவர்களே சீ என்று சொல்லவும் வேண்டாம். அவர்களும் எதை கூறிய போதிலும் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுவீராக அப்படிங்கிறான். இணையை பற்றி பேசிட்டு அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் வணங்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தாய் தந்தை சேர்க்கிறோம். தாய் தந்தை நம்ம கொடுத்த அமானிதம். இந்த உலகத்தில் எல்லாமே பொறுப்புதாரி. அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி தான். இந்த பொறுப்பு குறித்து நாளை மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்பங்கிறான். எனக்கு ஒடுக்கப்பட்ட செல்வம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்வத்தை பணம் அதிகமாக வந்து என்ன, அது வந்து சோதனை. அல்லாஹ் வந்து அது ஃபித்னா சோதனை, அதை குறித்து கேள்வி கேட்கப்பட்டு சொல்றான். ஆனால் செல்வத்தை எனக்கு கொடுத்துருக்க அந்த அகம்பாவத்தில் ஆணவத்தை என்ன பண்றோம்? ஆடுறணும். செல்வம் நம்ம கொடுக்கப்பட்டு சோதனைக்காக. இந்த செல்வத்தை குறித்து நாளை மறுமையில எனக்கு கேள்வி கேட்கப்படும். நாளை மறுமையில உங்களுடைய அருட்கொடை ஒவ்வொன்றும் அல்லாஹ் நம்மளை விசாரிப்புன்னு சொல்றானே. நம்ம என்னதான் அருட்கொடை கொடுத்தோமோ, இந்த வாலிபத்தை பத்தி, இந்த செல்வத்தை பத்தி, இல்மை பத்தி எல்லாத்தையும் நாளை மறுமையில அல்லாஹ் விசாரிப்புன்னு சொல்றான். அல்லாஹ் விசாரிப்புன்னு சொல்றான். அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உறவுகளும் சரி, உறவு விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான்னா அதன்படி நான் எப்படி நடக்கிறேன்,
அதை வச்சு நான் கர்ப்பம் கொள்றேன்னா இல்லை அதன்படி அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை நானும் அதை பயன்படுத்தி இப்போ மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி தான் இதான் சொல்றாங்க. இப்போ யார் இந்த அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை மறைக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய பொறுப்பை வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. இது பெருசாக பேச வேண்டிய விஷயம். நான் சும்மா ஷார்ட்டாக பேச போகிறேன். நிச்சயமாக நாம் பொறுப்பை சுமந்து கொள்வீர்களா என்று நான் வானங்கள் பூமி மலைகள் ஆகிவிட்டு என்ன கேட்டானா அல்லாஹ் கேட்டானா. இந்த ஆலமணி சந்தையில் படிச்சுட்டு யார்கிட்ட கேட்டானா வானம் பூமி சந்தை எல்லாத்தையும் கேட்டானா. அவைகள் அதற்கு பற்றி பயந்து அதை சுமந்து கொள்ளாது விலகிவிட்டன. அத்தகைய பொறுப்பை தான் மனிதன் சுமந்து கொண்டான். ஆகவே நிச்சயமாக அவன் அறியாதவனாகவும் தனக்கு தானே தீங்கிழித்துக் கொண்டவனாக இருக்கின்றான். அத்தியாயம் 33 வரக்கூடிய வசனம் 72வது வசனம். எவ்வளவு பெரிய பொறுப்பை சுமந்து வந்திருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் சொல்லணும், இந்த குரானை ஒரு மலையில் மீது இருக்குன்னா என்ன பண்ணுமா, அந்த மலை சுக்கு நூறா தொந்தி வரும். ஆனா நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கும் போது அல்லாஹ் எது நரகத்தை பத்தி எச்சரிக்கை செய்யறானா அதை குறித்து நம்ம பயம் வரணும். சொர்க்கத்தை குறித்து பேசுறானா அதை குறித்து என்ன பண்ணணும், அல்லாஹ்வுடைய கருணை நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை தான் வரம்பு மீறாதுன்னு சொல்றானோ அதை குறித்து பேசும்போது நமக்கு பயம் வரும். உணர்வு வருதா, பயம் வருதா நம்ம கிட்ட? வாக்குறுதி பேணி நடக்கிறோமா நம்ம? எவ்வளவு இது இந்த பொறுப்பு அதுல அல்லாஹ் என்ன பொறுப்புன்னு சொல்றான் பாருங்க. அத்தகைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு மாறாக நடக்கும் நயவஞ்சக ஆண்களையும் பெண்களையும் இணை வைத்து வணங்கும் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் வேதனை செய்வான். அந்த பொறுப்பை மதித்து நடக்கும் நம்பிக்கையாளர்களாகிய ஆண்களையும் பெண்களையும் அவர்களுடைய தவறிலிருந்து அழிவின் பக்கம் அல்லாஹ் திருப்பி விடுவான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாக இருக்கின்றான். நம்ம ஆரம்பத்தை சொன்னோம், ஒரு முனாஃபிக்கோட அடையாளம் நயவஞ்சகன் அடையாளம் நம்ம சொல்லியிருப்பாங்க, வாக்குறுதிக்கு மாறு செய்வான். அதை தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க. நயவஞ்சகர்கள் ஆண் என்ன பண்ணுவாங்களாம், அந்த வாக்குறுதிக்கு எல்லாம் ஏற்றுட்டு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, மாறு செய்வாங்களாம். அப்படி அப்போ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு என்ன பண்ணுவாங்களா, அந்த வாக்குறுதியை காப்பாற்றுன்னு சொல்றான். அது என்ன பொறுப்புன்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுடைய உயிர்களையும் பொருட்களையும் கண்டிப்பாக அவர்களுக்கு சொர்க்கம் தருவதாக கூறி நிச்சயமாக விலக்கி வாங்கி கொண்டான். இந்த உயிர் உடமை எனக்கு சொந்தமானது இல்லை, எதுவுமே எனக்கு சொந்தமானது இல்லை. இங்க இருக்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய எனக்கு சொந்தமான யாரும் உரிமை கொண்டாட முடியுமா? நம்ம தான் உருவாக்கணும். யாருக்கு எந்த தகுதி இல்லை, வெறுமனை ஜீரோ. நம்ம வெறுமனை ஜீரோ, வெறும் மண்ணால் தான் படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த உயிர்களும் உடைமைகளும் எதுக்கு பதிலாக, சோனத்துக்கு பதிலாக அல்லாட்ட வாக்குறுதி வாங்கியாச்சுன்னு அல்லாஹ் வந்து சொல்றான். அப்போ இந்த உயிர்களும் உடைமைகளும் நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அது என்ன பண்ணும், அப்படி பயன்படுத்தும் போது நாளை மறுமையில சொர்க்கம் கிடைக்குங்கிறான். இந்த உயிரை அல்லாஹ் கொடுத்த உயிரை இந்த உள்ளத்துல கெட்ட எண்ணங்களும் கெட்ட சிந்தனைகளும் பிறர் குறித்து அல்லாஹ் தரத எல்லாம் பாவமான விஷயம் செய்யும் போது இந்த என்னாவும் இந்த உள்ளம் பாலடைஞ்சிடும். அல்லாஹ் அசம்ஸ்ல சொல்றான், யார் இந்த ஆத்மாவை கிட்டத்தட்ட 8 சத்தியமோ 11 சத்தியம் அவ்வளோ உள்ள சத்தியம் பண்ணி சொல்றான், யார் இந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திட்டு வராங்களோ பாவத்தை விட்டு விலகி அவங்க தான் வெற்றியாளருங்கிறான். யார் இந்த ஆத்மாவை பாவத்துல மூழ்கி அடிச்சுட்டு வராங்களோ அவங்க தான் நரகவாசின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்றான். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உயிர் இந்த உடமை எல்லாமே ஒரு சோதனைக்காக, எதுக்குங்கிறான், இது நான் என்னுடைய மன எச்சின்படி நான் பயன்படுத்துறது இல்லை. அப்படி பயன்படுத்தினால மறுபடியும் அல்லாஹ் மாட்டிப்போம். அல்லாஹ் எப்படி பயன்படுத்த சொன்னானோ, அல்லாஹ் எப்படி பயன்படுத்த சொன்னானோ அந்த முறை நம்ம பயன்படுத்தி போகும்போது தான் நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று என்ன பண்ண முடியும், சொர்க்கத்தை போக முடியும். ஃபைனலாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். யார் இந்த வேதத்தை மறைக்கிறாங்களோ பாருங்க, வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும், அதை மூடி மறைத்து விடக்கூடாது என்று அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியதை நபியை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மக்களுக்கு நினைவூட்டுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட மக்களும் சரி நமக்கும் சரி இந்த வாக்குறுதியை மற்ற மக்களுக்கு இது எடுத்து சொல்லணும். இதுதான் படைப்பின் நோக்கத்தை. இது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள் சொல்லாம வேற யாருக்கு தெரியும்? ஆனால் இதான் நம்பணும், அதுதான் நம்பிக்கை. உயிர்கள் உலகத்தை பத்தி வாக்குறுதி கொடுத்து அல்லாஹ் பேசுறான் நிறைய இடத்துல. இதை நம்ம என்ன பண்றோம், இது யாருக்கா நினைவு இருக்கா, அந்த வாக்குறுதி கொடுத்ததை யாருக்கு நினைவு வராது. ஆனா என்ன பண்றோம், நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது உண்மைதான, அல்லாஹ் சொல்லுற வார்த்தை உண்மைதான் நம்ம நம்புறோம். இது எத்தனை மக்களுக்கு தெரியும்? எவ்வளவு மக்கள் அல்லாஹ் தெரியாத மக்கள் இருக்கிறாங்க. அப்படித்தானே படைப்பினங்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. நபிமார் வந்த நோக்கம் என்ன, இங்க இந்த உலகத்துல படைப்பினங்க வணங்கக்கூடாது. படைப்பினங்க வணங்க என்ன ஆகும், ஷிர்க்கை பத்தி நம்ம பேசுவோம், இணை வைப்பு மிகப்பெரிய அநியாயம். ஏன் அதுக்கு பின்னாடி நோக்கத்தை நம்ம சிந்திக்கல? ஏன் இணை வைப்பு மிகப்பெரிய அநியாயம்னா, இப்ராஹிம் சொன்னாங்க, தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செஞ்சாங்க, நீங்களே இந்த சிலையை செய்றீங்க, நீங்களே உருவாக்குறீங்க, நீங்களே விற்கிறீங்க, நீங்க தான் கடவுள் கூப்பிடுறீங்க, அதுக்கிட்ட நீங்க கேட்குறீங்க, நீங்க ஒன்று உருவாக்குறீங்க, நீங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு நீங்க என்கிட்ட உதவி தேடுறீங்க, எப்படி செய்யும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, தன்னுடைய தந்தை கிட்ட கேட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது நன்மையை தீமையை செய்ய முடியாது, இதை நீ ஏன் வணங்குறீங்கன்னாங்க. அப்பவும்
அதை கடவுள் நினைச்சு வணங்குனாங்க. அப்போ அந்த விஷயம் சொன்ன விஷயம் என்னன்னா, அதுல ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, நீங்க ஷைத்தானை வணங்காதீங்க, ரஹ்மானுக்கு என்ன பண்ணுவான், மாறு செய்வான் அப்படின்னாங்க. ஷைத்தானை வணங்கிட்டு இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தை, அவங்க தந்தை கிட்ட வந்து உபதேசம் செய்யறாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் பதிவிட்டு இருப்பான். எதை வணங்குனாங்க? அதுக்கு சக்தி இருக்கும்போது காமிச்சது யாரு இங்க? அவன் அர் ரஹ்மானுக்கு என்ன பண்ணுவானா, மாறு செய்வான். அப்ப இந்த உலகத்துல இந்த படைப்பினங்கள் வணங்கப்பட்ட என்ன ஆகும்னா, என்னுடைய மன எச்சரிக்கை நடக்க ஆரம்பிப்போம். இந்த பூமியில ரத்தம் சிந்தப்படும், குழப்பம் உருவாக்கப்படும். இந்த உலகத்துல பல கடவுள் இருக்கனாலதான், பல கற்பனையான கடவுள் வணங்குறனாலதான் பல மனிதர்கள் ஜாதியால, இனத்தால, மொழியால என்ன பண்ணிருக்காங்க, பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இது யார் இந்த மார்க்கத்தை, இந்த வேதத்தை, அல்லாஹ்ட்ட கொடுத்த வாக்குறுதியை யார் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறது? நம்ம மக்களுக்கே, பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது. இதான் அக்கீதா, இதான் அடிப்படையான ஒரு விஷயம். இதான் எல்லா நபிமாரும் சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம், அந்த வாக்குறுதி நிறைவேற்றணும், கட்டுப்பட்டு நடக்கணும். எவ்வளவு பேருக்கு தெரியும்? எவ்வளவு மக்கள் தெரியாம இருக்கிறாங்களே. இது யார் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறது இந்த மார்க்கத்தை? இந்த ஒரு படைப்பினருக்கு எந்த ஒரு சக்தியும் யார் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறது? யார் இந்த விஷயத்தை சொல்றது? இதுக்காண்டி தான் இறைத்தூதர்கள் வந்தாங்க. எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இறைத்தூதர் சொன்ன விஷயம் என்னன்னா, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும். வணங்குறது என்ன? எங்க வாழ்க்கையை வணக்கங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மார்க்கத்தை ஒரு மதமா நம்ம மாத்திட்டோம். தொழுகையா குறிப்பிட்ட நேரம், நோன்பு குறிப்பிட்ட மாசம், ஹஜ் உம்ரா அது குறிப்பிட்ட மாசம் மாதிரி மாத்திட்டோம். இது மதம் இல்ல. அதான் என்ன பண்றோம், எல்லாம் தொழுதுட்டு வந்து என்ன பண்றோம், எல்லாம் அணியை நம்ம பண்றோம். இதை பிற மதம் சொல்லப்படும் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, குறை சொல்ல கோவிலுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஒரு சில போவாங்க. வெளியே போயிட்டுன்னா அவங்க எப்படி அங்கே போயிட்டு சாமி எல்லாத்தையும் பண்ணுவாங்க. கடவுளுக்கு அது தேவை, இது எல்லாம் பண்ணப்படும். ஆனால் வெளியே வந்து யார்கிட்ட எப்படி நடக்குன்னு தெரியாது. வியாபாரம் பண்ணால் எப்படி நீதியாக நேர்மை வியாபாரம் பண்ணு தெரியாது. கணவன் இருக்காங்க, மனைவி வீட்டு எப்படி நடக்குன்னு தெரியாது. இது மதம். அது மதம். இது மதம் கிடையாது. நபிசை பத்தி இது மட்டும் தொழுகை மட்டும் சொல்லிக் கொடுக்க வரல. நீங்க வியாபாரம் பண்ணா எப்படி வியாபாரம் பண்ணணும், நீங்க குடும்பத்தில் இருந்தீங்கன்னா ஒரு கணவன் இருக்கா, மனைவி நீங்க எப்படி நடக்கணும், மனைவி கணவன் கிட்ட எப்படி நடக்கணும், பெற்றோர் குழந்தை எப்படி பேணி பாதுகாக்கணும், எல்லா விஷயத்திலும் ஒரு மனிதன் தூங்க போறது அவ எந்திரிச்சு திருப்பி நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. அதான் இது மார்க்கம் வழிகாட்டுறது. இந்த மனிதர்கள் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாத விஷயத்தை. அப்ப இந்த வாக்குறுதியை நம்மளும் பேணி பாதுகாத்து இதை மக்கள்கிட்ட மிகப்பெரிய சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்ம இருக்கிறோம். அது இறுதி சமுதாயத்தை நம்ம இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இதை மறைச்சினாலதான் நிறைய இடத்துல அல்லாஹ் குர்ஆனை பதிவு செய்யறான். அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உண்டானவங்க. இந்த சூரத்துல் ஜும்ஆல சொல்றான், அவங்களுக்கு தௌராத்தை நம்ம கொடுத்தோம், அதுக்கு உதாரணம் சொல்றான். யாரு தௌராத்தை கொடுத்து அதன்படி பின்பற்றி நடக்காத உதாரணம் எது இருக்குன்னா, பொதி சுமக்கும் கழுதைங்கிறான். ஒரு கழுதை மேல ஏதாவது வச்சு, அது கழுதை வேலை என்ன, வெயிட்டை சுமந்துட்டு போறது. ஏதாவது தெரியுமா? அதுக்கு எதுவுமே தெரியாது. இது இப்படி உதாரணம் சொல்லி இவங்க தான் அநியாயக்காரங்கிறான். இதுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட. இப்ப நம்மகிட்டையும் வேதம் இருக்கு, இறுதி வேதம் நம்மகிட்ட இருக்கு. இந்த வேதத்தை நம்ம நம்புறோம், அல்லாஹ்வை நம்புறோம், தூதரை நம்ம நம்புறோம், மர்மன் ஒன்று இருக்கு நம்புறோம். நம்மள என்ன பண்ணுவீங்க, நம்ம நம்பிக்கை கொண்டு அதன்படி பின்பற்றி நடந்து மற்ற மக்களுக்கு வாழ்க்கையினூடாக வாழ்ந்து இந்த இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்களாக மாறிங்கன்னு இல்லைன்னு நாளை மறுமையில கண்டிப்பா கேள்வி கேட்கப்படும். இந்த வாக்குறுதியை பேணி பாதுகாக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம் ஆக்கி அருள்புரி வணங்க. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.